السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى بمحكم التنزيل العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற வல்லநாயன் அல்லாஹை போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அவனுடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் அடியாரும் இறுதி தூதரும் ஆவார்கள் என்று சாட்சியம் வைந்தவனாய் என்னையும் உங்களையும் அந்த ரப்புல் ஆலமீன் கண்காணித்து கொண்டிருக்கிறான். என்னுடைய செயல்பாடுகளும் உங்களுடைய செயல்பாடுகளும் அவனால் பதியப்பட்டு கொண்டிருக்கிறது. அது குறித்து நாளை மறுமையில் என்னையும் உங்களையும் அவன் விசாரிப்பான் என்கின்ற இறையச்சத்தை ஞாபகப்படுத்தியவனாய் இன்றைய ஜும்மாவுடைய தலைப்பாக வெட்கம் தடையாக அமையும் அமல்கள் என்ற தலைப்பில் ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகின்றேன். எம்முடைய வாழ்வில் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில அந்த வெட்க உணர்வு என்பது சில பொழுதுகளில் மிகப்பெரிய நன்மைகளை ஈட்டித்தரக்கூடிய அமல்களை விட்டும் அந்த வெட்கம் எங்களை தடுத்து விடுகிறது. மிக முக்கியமாக இந்த வெட்கம் என்பது எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ, எந்த இடத்தில் பயன்படுத்தப்பட வேண்டுமோ அந்த இடத்தில் மாத்திரம்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வெட்கம் என்கிறது யாரிடத்தில் இருக்கிறதோ அவனிடத்தில் எல்லாமே நலவாகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் எம்மிடத்தில் இருக்கக்கூடிய வெட்கம், கூச்ச உணர்வு என்பது நாம் மிகப்பெரிய நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய அமல்களை விட்டும் அது எங்களை தூரப்படுத்தி விடுகின்ற காட்சிகளையும் பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க உபதேசம் செய்கின்ற பொழுது பெண்களை பொறுத்தவரைக்கும் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்திலே மார்க்க சம்பந்தமான கேள்விகளை கேட்பார்கள். நீங்கள் புகாரி என்ற கிரந்தங்களில், சஹீஹ் முஸ்லிம் என்ற கிரந்தங்களில் பார்க்கலாம். ஒரு ஆண் எதையெல்லாம் கேட்க வெட்கப்படுவானோ அந்த செய்திகளை குறித்தெல்லாம் மார்க்கத்தின் தெளிவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி பெண்கள் நபிகளாரிடத்தில் கேட்டார்கள் என்ற செய்தி புகாரியிலே நீங்கள் பார்க்கலாம். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூட சொல்லுவார்கள், அல்லாஹு தஆலா அன்சாரி பெண்களுக்கு ரஹ்மத் செய்வானாக. ஏனென்றால் அவர்களுடைய வெட்க உணர்வு அவர்களுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கவில்லை என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் மார்க்கத்தை கேட்டு படிப்பதில் பெண்களை பொறுத்தவரைக்கும் ஆண்களை விடவும் அதிகமாகவே கூச்ச உணர்வு, வெட்க உணர்வு கொண்டவர்கள். மக்களுக்கு முன்னால், ஒரு ஆணுக்கு முன்னால் எழும்பி கேள்வி என்பது கேட்பதற்கு கூச்சப்படுவார்கள், வெட்கப்படுவார்கள். இது ஒரு பெண்ணுடைய இயல்பாகவே இருக்கிறது என்பதை திருமறை குர்ஆனில் அல்லாஹு தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை சொல்லுகின்ற பொழுது அவர் அந்த மேய்க்க வந்த அந்த பெண்களுக்கு தண்ணீரை ஓட்டி கொடுத்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அந்த செய்தியிலும் இறைவன் வெட்கத்தோடு அந்த ஒரு பெண் நடந்து வந்தாள் என்ற செய்தி அல்லாஹ் சொல்லுவான். வெட்கம் என்கிறது ஒரு பெண்ணிடத்தில் அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒன்று.
அவர்கள் ஒரு ஆம்பளைக்கு முன்னால் எழும்பி பேசுறது என்கிறது அவர்களுடைய அந்த வெட்க உணர்வு அவர்களை பேச விடுவதில்லை. எந்த ஒரு பிழை நடந்தாலும் வாயை மூடிக்கொண்டு போகின்ற அளவுக்கு அந்த வெட்கம் அவர்களுக்கு தடையாக இருக்கும். ஆனால் நபிகளாருடைய காலத்தில் அன்சாரி பெண்கள் மார்க்க விடயங்களில் தெளிவு பெறுவதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னரிடத்தில் மார்க்கத்தை வந்து படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் தங்களுக்கென்று ஒரு நாளை ஒதுக்கித்தாருங்கள் என்று நபிகளாரிடத்திலே கேட்டார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த பெண்களுக்கென்று மாதாந்தம் ஏற்படுகின்ற அந்த மாதவிடாயுடைய காலத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்கிறதை எல்லாம் நபிகளாரிடத்தில் ஒரு பெண் வாயினால் கேட்டு தெளிவை பெற்றுக் கொண்டார்கள். அன்புள்ள சோதரர்களை, ஏன் தெரியுமா? மாதவிடாயோடு இருக்கிற நேரம் தொழுதால் தொழுகை கூடாது, எப்படியாக சுத்தம் செய்ய வேண்டும், ஒரு மாதவிடாய் பெண் இஸ்திஹாலா தொடர் உதிரப்போக்குள்ள பெண் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் வணக்கத்தோடு சம்பந்தப்படுகிறது. அந்த சுத்தத்தில் கவனஈனமாக இருந்துவிட்டால் வணக்கம் என்கிற மிக முக்கியமான தொழுகை என்கிற வணக்கம் அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அதனால் வெட்கம் தடையாக இருந்து இந்த மார்க்கத்தின் தெளிவை கிடைக்காது விட்டால் மிகப்பெரிய இபாதத்துகளிலே கோட்டை விட்டு விடுவார்கள். மிகப்பெரிய இபாதத்துகளிலே நன்மை இல்லாமல் போய்விடும், பாவம் செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிடும். அதனால் வெட்கம் என்கிறது எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்தப்பட வேண்டும். ஆனால் மார்க்கத்தை படிக்கிற விஷயத்தில் ஆண்களை கூட பார்க்கலாம். சில பொழுதுகளில் பயான் பண்ணுகிற நேரம் ஏதாவது பிழைகளை மௌலவி என்பவர் எல்லாம் தெரிந்தவர் அல்ல, எதை எடுத்தாலும் சரியாக சொல்லுவரும் அல்ல. மௌலியை விடவும் உட்கார்ந்திருக்கக்கூடிய மற்றவர்களுக்கு மிகப்பெரிய தகவல் தெரிந்திருக்கக்கூடும். மௌலவி சில நேரங்களில் கவனக்குறைவால் அல்லது அறியாமையினால் அல்லது பொடுபோக்குத்தனத்தினால் ஏதோ ஒன்றை சொல்லுகிற பொழுது உங்களுக்கு அது தெரிந்து விடுகிறது. இவர் பேசுறது பிழையாக இருக்கிறது, தவறாக புரிந்து பேசுகிறார் என்பதை நீங்கள் தெரிந்திருந்தும் எப்படி இங்கே வந்து பேசுறது, எப்படி இங்கே நின்று அதை எடுத்து கேட்கிறது. ஒரு சின்னவராக இருந்தாலும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மேற்பெரிய நபித்தோழர்கள் இருக்கிற சபையில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்களே, உங்களுக்கு தெரியுமா மூமின்களுக்கு ஊமையான ஒரு மரம் இருக்கிறது, அது உங்களுக்கு தெரியுமா, அதன் இலைகள் உதிர்வதில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மரத்தை குறித்து கேட்டார்கள். அந்த சபையிலே யாருக்கும் அந்த கேள்வி கேட்ட பொழுது தலையில் சரியாக படவில்லை. ஆனால் வயதிலே மிக இளையவராக இருந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அது என்ன மரம் என்று தெரிந்து விட்டது. அப்ப அந்த சபை முடிந்து கலைந்து செல்லுகின்ற பொழுது அந்த அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், தந்த இடத்தில் எனக்கு ரசூலுல்லாஹ் கேட்கிற நேரம் அது என்ன பேரீச்ச மரம்தான் என்று எனக்கு தெரியும். ஆனால் அந்த சபையில் பெரிய பெரிய ஆட்கள் இருந்தார்களே, என்னை அதை பேச விடாமல் தடுத்து விட்டது, கூச்சம் என்னை தடுத்து விட்டது என்று இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அந்த நேரத்தில் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நீ அந்த நேரத்தில் அதற்குரிய பதிலை சொல்லி இருக்கலாமே என்று அவர்கள் சொன்ன செய்தியை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் மார்க்க விடயங்களை பேசுகிற இடத்தில் கூட தவறுகள் நடந்துவிடும், கவனக்குறைவால் பிழைகள் சொல்லிவிடுவார்கள். அந்த நேரத்தில் உங்களுடைய வெட்க உணர்வு அதை கேட்பதை விட்டும் அதை குறித்த தெளிவை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நாம் அந்த எழுந்து பேசுவதற்கு எழுந்து கேட்பதற்கு, ஏனென்றால் இது யாருடைய வீட்டு சொத்தும் அல்லவே, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். யாருக்காக வேண்டியும் யாருடைய கௌரவத்தை பாதுகாப்பதற்காக வேண்டியும் மார்க்கத்தில் பிழையாக பேசப்படுகிற பொழுது வாய்மூடி மௌனமாக இருந்துவிடக் கூடாது. மௌலவி பேசுகிறார், அவர் ஏதோ தவறாக பேசிவிட்டார், கவனஈனமாக பேசிவிட்டார், வேறொரு ஞாபகத்தில் வைத்து வேறொன்றை இன்னொன்றோடு சேர்ந்து கொழுவி பேசிவிட்டார், இது எனக்கு தெரிகிறது, இதை நான் சொல்லாது விட்டால், இதை நான் அந்த இடத்தில் கேட்காது விட்டால் நாளை மறுமையில் நீங்கள் குற்றவாளியாகி விடுவீர்கள். உங்களுடைய வெட்க உணர்வு கேட்க விடாமல் தடுத்து விட்டால் நாளை மறுமையில் அந்த சபையில் இருந்த நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டி வரும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் வெட்கம் என்கிறது நமக்கு அந்த முக்கியமான இடங்களில் நாங்கள் வெட்கத்தை விட்டுவிட்டு தைரியத்தோடு எழும்பி பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
இது மிக முக்கியமான ஒரு பகுதிதான். மார்க்க விவகாரங்களில், மார்க்க விடயங்களில் நாம் வெட்க உணர்வு பார்த்துவிடக்கூடாது. மார்க்கத்தை பேசுகின்ற சபையில் அந்த இடத்தில் பேசப்படுகிறது, தவறாக பேசுகிறார்கள் என்றால் சுட்டிக்காட்டுவதற்கு எங்களுடைய வெட்கம் தடையாக இருந்துவிடக் கூடாது. நபித்தோழியர்கள் தைரியமாக நின்று கேட்டார்கள் என்றால் நானும் நீங்களும் ஆண்களாக இருக்கிறோம். நம்மிடத்தில் அந்த மார்க்கம் தவறாக போதிக்கப்படுகிற சபைகளில் அல்லது மார்க்கம் மறைக்கப்படுகின்ற சபைகளில் நாம் எழுந்து கேள்வி கேட்பதற்கு நமக்கு வெட்கம் தடையாக இருந்துவிடக் கூடாது என்பதை நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரர்களே, அது மட்டுமல்ல, எமக்கு மிக முக்கியமான அமல்கள் இருக்கிறது. அந்த அமல்களை எப்படி சில வயது கடக்க வயது பெரிதாக பெரிய வயதை அடைய சில மார்க்க கடமைகளில் வெட்க உணர்வு காட்டுகிறோம். வெட்க உணர்வு என்பது மார்க்க கடமைகளில் நாம் ஒரு வயது தாண்ட வெட்கம் எங்களுடைய உள்ளத்தை குடிகொண்டு விடுகிறது. எப்படி தெரியுமா? முண்டசுரி போற வயசு இருக்கும், சின்ன பிள்ளைகளாக இருப்பார்கள், குர்ஆன் மதரசாவிலே ஓதுகின்ற பிள்ளைகளாக இருப்பார்கள். போட்டி போடுவார்கள் பாங்கு சொல்வதற்கு. குர்ஆனை ஓதி முடித்து விட்டு 4 நாளைக்கு பள்ளிவாசலுக்கு வராது விட்டால், ஓதி முடித்ததற்கு பின்னால் பள்ளிவாசலுக்கு வராமல் அங்கும் இங்கும் டியூஷன் என்று போய்விட்டால், அந்த பிள்ளையை ஒரு நேரத்துக்கு கூப்பிட்டு பாங்கு சொன்னு என்றால் அவனுக்கு கூச்சம், அவனுக்கு வெட்கம். பாங்கு சொல்வதற்கு அவனுடைய உள்ளம் இடம் கொடுப்பதில்லை. அப்படியே வயது பெரிதாக ஒரு 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு ஓ லெவல் ஏ லெவல் என்று படிக்கிற நேரம் அவங்களுக்கு இன்னும் வெட்கம் கூடி விடுகிறது. வாலிபர்களை பார்க்கிறோமா இல்லையா? பாங்கு சொல்லுறாரு என்று சொன்னா அவங்க பாங்கு சொல்ற நேரம் பார்த்து ஓடிடுவாங்க. ஏனென்றால் பாங்கு சொல்லிடுவாரோ என்பதற்காக வேண்டி ஓடி விடுவார்கள். வெட்க உணர்வு. ஏனென்றால் இந்த நன்மையை தெரியாமல் இருக்கிறார்கள். சிலர் இறங்கி வந்து பாங்கு சொல்லுவார்கள். அது உண்மையில் மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் நம்ம வயது போக சிலரை பொறுத்த வரைக்கும் நான் இவ்வளவு பெரிய ஆளாக இருக்கிறேன், இவ்வளவு பெரிய வயதில் இருக்கிறேன், எனக்கு பாங்கு சொல்றதுக்கு கூச்சம். நம்ம அடுத்தவங்களை மெதுவாக சாட்டி விடுகிறோம், அதனுடைய நன்மைகள் தெரியாமல் இருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படியானால் இந்த பாங்கு சொல்லுகின்ற விஷயத்தில் எம்முடைய வயது அதிகரிக்க அதிலிருந்து நாங்கள் தூரமாகுகின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற ஒரு செய்தி, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் பாங்கு சொன்னவர்கள் அத்வரு அனாகன் கழுத்து நீண்டவர்களாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் இருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அன்புள்ள சகோதரர்களே, ஏன் தெரியுமா? இது ஒரு இழிவாம். உண்மையில் எம்முடைய பார்வைக்கு, நாம் இப்ப இருக்கின்ற இந்த பார்வைக்கு, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது எம்முடைய இந்த பார்வைக்கு நீண்ட கழுத்து என்பது அலங்கோலமாக நாம் யோசிப்போம், அசிங்கமாக இருக்குமே. மறுமையில் நீண்ட கழுத்து என்பது ஒரு அழகான தோற்றமாக இருக்காது என்பதை நாம் யோசிப்போம். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கழுத்து உயர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்றால் அது விருப்பம் இல்லாமல் நம்ம இருப்போம். என்ன அது என்று நாம் யோசித்தால் உண்மையில் எங்களுக்கு அது தேவையில்லை என்று நாம் நினைப்போம். ஏன்னா கழுத்து நீட்டிக்கொண்டு மறுமையில் கழுத்து நீட்டிக்கொண்டு இருக்கிறார் என்றால் எப்படி ஒரு கேவலமான ஒரு உருவமாக இருக்குமே, ஒரு அலங்கோலமாக இருக்குமே என்று நம்முடைய புத்தி சொல்லும். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா சில ஏற்பாடுகளை வைத்திருக்கிறான். சில ஏற்பாடுகள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அந்த ஏற்பாடுகளை இறைவன் கண்டு இவர்களைத்தான் இறைவன் கண்ணியப்படுத்த போகிறான். அதிலே நாம் பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உலு செய்த உறுப்புகள் நாளை மறுமையில் மினுங்கும் என்றார்கள். நாளை மறுமையில் உலு செய்த உறுப்புகள் எல்லாம் மினுங்கும் என்றார்கள். அல்லாஹ் அந்த மஹ்ஷர் மைதானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் மறுமை நாள் இன்னும் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு பின்னால் வந்தாலும் அத்தனை ஆயிரங்கள் வாழுகின்ற மனிதர்கள் அவ்வளவு பேரும் நிற்குகின்ற சபையிலே உழு செய்தவனுடைய உறுப்பு மட்டும் மினுங்கிக் கொண்டிருக்கும். ரப்புல் ஆலமீன் அவ்வளவு பேரை பார்க்கிற நேரம் மினுங்க கூடியவர்களுடைய அவர்களின் பக்கம் பார்வை அலாதியான ஒரு பார்வை விழுந்துவிடும். அவர்களை அல்லாஹ் தஆலா விரும்பி பார்ப்பான். அவ்வளவு பேர் யோசித்து பாருங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் இன்று வரைக்கும் எத்தனை மக்கள் இருப்பார்கள், எண்ணிக்கையினால் சொல்ல முடியாத அளவுக்கு இருப்பார்கள் என்றால் அந்த மஹ்ஷர் பெருவழியிலும்
அல்லாஹு தஆலா அடையாளம் கண்டுகொள்வதற்காக வேண்டி அவர்களை மிக அல்லாஹ்வுக்கு அடையாளம் காண்பது மிக கஷ்டமான ஒன்றல்ல, அல்லாஹ்வுக்கு இலகுவானது. அந்த மஹ்ஷர் பெருவழியில் அந்த மனிதன் அந்த உடல் உறுப்புகள் மினுங்குவதனால் அவன் அந்த இடத்தில் பெருமிதம் கொள்வான், அவன் அந்த இடத்தில் கண்ணியப்படுத்தப்படுகிறான். அல்லாஹ்வுடைய பார்வையினால் மிக இலகுவாக அவர்கள் கண்காணிக்கப்படுவார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள், நாளை மறுமையிலே பாவம் செய்தவர்கள் தொழுகையாளிகளாக இருந்திருப்பார்கள், தொழுதிருப்பார்கள். அவ்வப்போது அவர்களுடைய வாழ்வில் ஈமானிய பலவீனத்தின் காரணத்தினால் பாவம் செய்திருப்பார்கள். இந்த உலகில் பாவம் செய்யாத எந்த ஒரு மனிதனும் கிடையாது. பாவம் செய்யாதவர்கள் என்றால் அது மலக்குமார்களாக மட்டும்தான் இருக்க முடியும். வேறு எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய வாழ்வில் ஏதோ ஒரு பாவத்தை செய்து கொண்டுதான் இருப்பான். நாம் அடுத்தவன் பாவத்தை பற்றி தேட வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் மனிதனை இறைவன் அந்த கோணத்தில் தான் படைத்திருக்கிறான். பாவம் செய்யக்கூடிய ஒரு மனோநிலையில் இறைவன் வைத்திருக்கிறான். அப்படிப்பட்ட அந்த மனிதன் தொழுகையாளியாக இந்த உலகத்தில் இருந்திருக்கிறான், அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட தொழுகையாளியாக இருந்திருக்கிறான். ஆனால் அவனுடைய சில பலவீனத்தின் காரணத்தினால் பாவம் செய்து விட்டான். அல்லாஹ் அவனை தூக்கி அந்த பாவத்திற்கு தண்டனை கொடுப்பதற்காக வேண்டி நரகத்தில் தூக்கி போட்டு விடுவான். நரகத்தில் அவன் வெந்து கொண்டிருக்கிற நேரம், நரகத்தின் அந்த தீயினால் அவன் கருகி கொண்டிருக்கிற நேரம் கூட அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இந்த உலகில் அவன் தொழுவதற்காக வேண்டி தொழுத அடையாளங்களை நரக நெருப்புக்கு இறைவன் ஹராமாக்குகிறான். அந்த நரக படுகொலியில் எல்லாம் வெந்து நிற்கிற நேரம், அவ்வளவும் எரிந்து கொண்டிருக்கிற நேரம், எந்த அடையாளங்களும் தெரியாமல் இருக்குகின்ற அந்த நரகத்திற்குள்ளால் அல்லாஹு தஆலா அந்த நரகத்தில் இருக்கின்றவர்களில் பாவம் செய்து விட்டு வந்தார்கள், ஆனால் வணக்கத்தோடு இருந்திருக்கிறார்கள், தொழுகையோடு இருந்திருக்கிறார்கள். நரகத்தை பார்க்கிற ரப்பு அந்த நரகத்தில் இப்படிப்பட்ட மக்களை இலகுவாக அடையாளம் கண்டுகொள்வதற்காக வேண்டி அவர்களை அல்லாஹு தஆலா அப்படியான அவர்களுடைய உலூஷை அந்த தொழுத அடையாளங்களை நரகத்திற்கு இறைவன், நெருப்புக்கு இறைவன் ஹராமாக்கி விடுகிறான். மலக்கு மார்களிடத்திலே சொல்லுவாங்களாம், இறைவன் அந்த நரகத்தில் இருக்கக்கூடிய தொழுகையாளிகளை எடுத்து சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுங்கள் என்று சொல்லுகிற நேரம், நாம் எப்படி அவர்களை அடையாளம் கண்டுகொள்வது என்று சொல்லுகிற நேரம் அந்த அல்லாஹ் தஆலா மலக்குமாரிடத்தில் சொல்வானாம், அவர்கள் தொழுத அடையாளங்கள், அந்த அடையாளங்களை வைத்து நீங்கள் அவர்களை கண்டு அதிலிருந்து எடுத்து விடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்வானாம். மலக்குமார்கள் நாளை மறுமையில் நரகத்தில் இருக்கக்கூடிய நரகவாதிகளில் நன்மை செய்து தொழுகை என்ற வணக்கத்தை செய்துவிட்டு அவனுடைய ஈமானிய பலவீனத்தினால் செய்த பாவத்திற்காக வேண்டி தண்டனை பெறுவதற்காக வேண்டி நரகம் போயிருப்பான். அவனை மலக்குமார்கள் கண்டுகொள்வது எப்படி? அவனுடைய தொழுகை அடையாளங்களை கொண்டு, அந்த தொழுகையுடைய அடையாளங்களை கொண்டு அவர்களை அல்லாஹ் தஆலா சொர்க்கம் அனுப்பான. அன்புள்ள சோதரர்களே, அப்படியானால் நாளை மறுமையில் இறைவன் அடையாளங்களை வைத்திருக்கிறான். அந்த அடையாளங்களை வைத்துத்தான் நாளை மறுமையில் இறைவன் இலகுவாக அவர்களை அடையாளம் கண்டுகொள்ளப் போகிறான். அவ்வளவு சமூகத்திற்குள்ளாலும் அல்லாஹ் தஆலா கழுத்து நீண்டவர்களை இறைவன் ஏற்படுத்துகிறான் என்றால் அந்த மஜ்லிஸில், அந்த இடத்தில், அந்த மஹ்ஷர் பெருவழியில் அவனுக்கு அது கண்ணியம், அது அவனுக்கு கௌரவம். நாளை மறுமையில் அவன் தான் மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க போகிறான். யோசித்து பாருங்கள், கழுத்து நீண்டது என்பது நம்முடைய புத்தி அதை ஒரு அலங்கோலமான காட்சியாக காட்டினாலும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் கடுமையான கொடூரமான அந்த நாளில் தாங்கிக் கொள்ள முடியாத வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாளில் சிலருடைய வியர்வைகள் காலம் கரண்டை அளவு இருக்கும், சிலருடைய வியர்வைகள் முழங்கால் அளவுக்கு, இடுப்பளவுக்கு, கழுத்தளவுக்கு, வாயளவுக்கு வியர்வையில் மூழ்கி கொண்டிருக்கிற மனிதன், யோசித்து பாருங்கள். இப்படி எல்லாம் இறைவன் அவனுடைய பாவத்திற்கு எப்படியெல்லாம் செய்து வைத்திருக்கிறான். ஆனால் இந்த உலகில் அல்லாஹ்வுடைய தொழுகைக்காக வேண்டி, அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி அழைக்குகின்ற அந்த மனிதனை அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் கண்ணியப்படுத்தி கழுத்தை நீண்டவனாக இறைவன் ஆக்கி வைப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் நாளை மறுமையில் அது மிகப்பெரிய கௌரவம். அல்லாஹ் அந்த சபையில் இருக்கிற அவ்வளவு பேரும் புரிந்து கொள்வார்கள். வியர்வையில் மூழ்கி கொண்டிருக்கிறவர்கள், தான் செய்த பாவங்களை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறவர்கள், என்னுடைய முடிவு என்னவாகும் என்று பயந்து கொண்டிருக்கிறவர்கள். ஆனால் அப்படி இருக்கிற அந்த மஹ்ஷர் பெருவழியிலும் கழுத்து நீண்டவனாக இருப்பான். நிச்சயம் இவன் சுவனவாதி தான்,
நிச்சயம் இவன் சுவனவாதிதான் என்ற அடையாளத்தை இறைவன் வைக்கிறான். அவனுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் சொல்லுகிறானே, வலா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவர்கள் அந்த நாளில் நாளை மறுமையில் அவர்கள் பயப்பட மாட்டார்கள், கவலை கொள்ளவும் மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே. அந்த மஹ்ஷர் பெருவழியில் எனக்கு என்ன நடக்க போகிறது, என்னுடைய முடிவு என்னவாக இருக்கும் என்று பயந்து கொண்டிருக்கிற மனிதன், இந்த கழுத்து நின்ற மனிதன் யோசித்து பாருங்கள். அல்லாஹ் பொருந்தி கொண்டு விட்டான். நான் சொன்ன அதானை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறான். அதனால் என்னுடைய கழுத்தை இறைவன் நீட்டி வைத்திருக்கிறான். அவன் அடையாளம் கண்டு கொள்வதற்காக வேண்டியும் இந்த மக்களுக்கு மத்தியில் நான் இவர்களை விடவும் நான் கௌரவத்தால் கண்ணியத்தால் உயர்ந்தவன் என்று காட்டவும் இறைவன் கழுத்தை உயர்த்தி வைத்திருக்கிறான் என்று அந்த நாளில் அதனுடைய மகத்துவத்தை, அதனுடைய பயனை அந்த நாளில் அவர்கள் அடைந்து கொள்வார்கள், அறிந்து கொள்வார்கள். அன்புள்ள சோதரர்களே, இது சாதாரண ஒன்று அல்ல. நாங்கள் இதை வயது போக போக கொஞ்சம் கொஞ்சம் பெரிய ஆளாவ நம்ம என்ன செய்கிறோம், பாங்கு சொல்றதிலிருந்து அப்படியே கொஞ்சம் கூச்சம் காட்டுகிறோம். வெட்க உணர்வு தடையாக இருக்கிறது. அன்புள்ள சோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அதானுடைய விஷயத்தில், பாங்கு சொல்லுகின்ற விஷயத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த பாங்கு சொல்றதுங்கிறது சாதாரண ஒரு பணி அல்ல. நம்ம எல்லாம் பாங்கு சொல்றது என்றால் அதை ஒரு கேவலமாக பார்க்கிறோம். அதை முஅத்தின் என்று சொல்வதற்கு கூட மோதின் என்று சொல்லி நம்முடைய நாவுகள் அதை கொச்சைப்படுத்தி மக்கள் மன்றத்திலும் மோதின் என்ற வார்த்தை ஒரு அகௌரவமான ஒரு வார்த்தையாக மாறி இருக்கிற ஒரு காலத்தை பார்க்கிறோமா இல்லையா? மோதின் என்றால் அவர் யாரு? பள்ளி மோதினவர். அப்படி என்றால் இப்ப நம்முடைய பார்வையில் அது ஒரு கௌரவம் இல்லாத அகௌரவமாக நம்ம பார்க்கக்கூடிய ஒன்று. ஆனால் அல்லாஹு தஆலா இந்த முஅத்தின் என்று சொல்லக்கூடிய அந்த அதான் சொல்லக்கூடியவர்களுக்கு இறைவன் இந்த உலகத்தில் கொடுக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா? அவர்களுடைய இந்த உலகத்தில் அவர்களுக்கு கொடுத்த பவர் என்ன தெரியுமா? ஷைத்தானை ஓடவிடக்கூடிய ஆற்றல் அவர்களிடத்தில் இருக்கிறது. அவன் சொல்லுகின்ற அல்லாஹு அக்பர் என்று அவன் சத்தமிட்டு சொல்லுகின்ற பாங்கினால் ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதுல அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்தை குறித்து சொல்லுகிறார்கள். மதீனா நகரில் இருந்து ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவ்வளவு தூரத்துக்கு ஷைத்தான் விரண்டோடி விடுகிறான் என்றார்கள். மதீனா நகர் அந்த மஸ்ஜித் நபவியிலிருந்து சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கும் இடையில் உள்ள தூரம் எவ்வளவு தெரியுமா? 36 கிலோமீட்டர். 36 கிலோமீட்டருக்கு ஷைத்தான் விரண்டு ஓடி விடுகிறான். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த இடத்தை வைத்து நான் சொல்லுகிறேன். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாங்கு சொல்லும் போது இந்த உலகில் நானும் நீங்களும் ஷைத்தானை துரத்துவதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறோம்? எம்மால் எப்படி முடியும்? கூடவே இருக்கிறானே ஷைத்தான், முன்னாலும் பின்னாலும் வலதாலும் இடதாலும் வந்து கொண்டு வழி கொடுத்து கொண்டே இருக்கிறானே. ஆனால் முஅத்தினுக்கு மட்டும் இறைவன் அந்த ஆற்றலை கொடுக்கிறான். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஷைத்தானை எல்லாம் ஓட வைக்குகின்ற ஆற்றல் சக்தி அல்லாஹு தஆலா இந்த பாங்கில் வைத்திருக்கிறான். அந்த பாக்கியத்தை இறைவன் முஅத்தினுக்கு கொடுக்கிறான். பாங்கு சொன்னா உன்னுடைய அந்த பாங்குடைய சத்தத்துக்கு 36 கிலோமீட்டர் ஷைத்தான் விரண்டு ஓடி விடுகிறான். அதுவும் சாதாரணமாக அல்ல, பயத்தினால் பயந்து கொண்டு நடுங்கிக் கொண்டு. ஏனென்று சொன்னால் ஒரு மனிதன் பயத்தினால் ஓடுகிற நேரம் அவனுடைய உடலில் சில நேரங்களில் அவன் சிறுநீர் கழித்து விடுவான். மலம் தாக்கி பிடித்து கொண்டிருக்கிறவனாக இருந்தால் பயத்தினால் ஓடுகிற நேரம் மலத்தையும் கழித்து விடுவான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், பாங்கி சொல்லுகிற நேரம் அந்த முஅத்தினுடைய அதான் சத்தத்தை கேட்கிற நேரம் ஷைத்தான் அவன் காற்று பிரிந்தவனாக பயத்தினால் அவன் ஓடுகின்ற வேகத்தில் அவன் காற்று பிரிந்தவனாக ஓடிவிடுகிறான். கேவலத்தை கொடுக்குகின்ற ஒரு நேரம் அது. முஅத்தின் ஷைத்தானை விரட்டுகிறான் என்பது மட்டுமல்ல, காற்று பிரிய வைத்து ஓடுகின்ற அளவுக்கு ஷைத்தானை கேவலப்படுத்துகிற ஒரு காரியம், ஒரு அமல் தான் இந்த பாங்கு சொல்வது என்பது. நாம் வயது போக போக வெட்க உணர்வு காட்டுகிறோம். வயது போக போக ஷைத்தானை விரட்டுறதுக்கு நம்ம தயாரில்லை. நாம் அடுத்தவனை சாட்டி விட்டு விழுந்து விடுகிறோம். யோசித்து பாருங்கள், ஒரு இடத்துல நின்று கொண்டு அப்படியே நாம் பாங்கு சொல்லுகிற நேரம் இருக்கிற ஷைத்தான் எல்லாம் ஓடுகிறான் என்றால் எத்தனை பேரை வழிகெடுத்து கொண்டிருந்தவன், எத்தனை பேரை வழிகெடுத்து கொண்டிருக்கிறான். என்னுடைய சத்தத்தினால் அவன் வழிகெடுக்கப்படுவதிலிருந்து, அதான் சொல்லுகின்ற முஅத்தினுடைய அந்த சத்தத்தினால் அவன் வழிகெடுக்கப்படுவதிலிருந்து ஷைத்தானை விரண்டோட செய்கிறேன் என்றால்
யோசித்து பாருங்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் கழுத்தை உயர்ந்தவனாக வைக்கிறான் என்றால் சாதாரணமாக அல்ல, சாதாரண ஒரு காரியம் அல்லது. இந்த உலகில் அடியார்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிற ஷைத்தானை ஓட வைக்கிறான், வழிகெடுக்க விடாமல் தடுக்குகிறார் முஅத்தின். அன்புள்ள சோதர்களே, அப்படியானால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், முஅத்தின் பாங்கு சொல்லுகிற நேரம் ஷைத்தான் விரண்டோடுகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரம் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ஒரு செய்தியை சொன்னார்கள். ஆனால் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இன்னொரு மனிதரிடத்திலே, இன்னொரு தாபியிடத்திலே சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த செய்தியை இன்னொரு தாபியிடத்திலே சொல்லுகிறார்கள். இன்னி அராக்க துஹிப்பல் கனம வல் பாதியாம், உன்னை நான் அதாவது ஆடுகளை விரும்பக்கூடியவராகவும் ஆடுகளை மேய்ப்பதற்காக வேண்டி வெட்டவெளிக்கு செல்லக்கூடிய பாலைவனங்களுக்கு செல்லக்கூடியவராகவும் நான் உன்னை பார்க்கிறேன். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மனிதனிடத்தில் சொல்கிறார்கள். இதே செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அப்ப அவர் சொல்லுகிறார், உங்களை நான் ஆடு மேய்க்கிறதை விரும்புகிறவர்களாக காண்றேன், நீங்க ஆடுகளை மேய்க்க பாலைவன பகுதிகளுக்கு எடுத்து செல்வதை நான் பார்க்கிறேன், அதை நீங்கள் விரும்புகிறீர்கள். பைதா குந்தபி கனமிக உபாதியத்திக்க, நீங்க அப்படி ஆடுகளை மேய்க்க சென்றால் உங்களுடைய ஆடுகளோடு நீங்கள் போகிற நேரம் நீ என்ன செய், தொழுகையுடைய நேரம் வந்து விட்டால் தொழுகைக்காக வேண்டி நீங்கள் பாங்கு சொல்லுங்கள். அந்த மனிதர் தனியால் ஆடு மேய்க்க குடும்பத்தோடு போவதில்லை, இன்னும் 10-15 பேரோடு நட்பு வட்டாரத்தோடு போவதில்லை. தன்னுடைய ஆடுகளையும் மாடுகளையும் மேய்ப்பதாக இருந்தால் தனியாகத்தான் அவன் போவார். அப்படி போகின்ற அந்த மனிதருக்கு அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நீ அப்படி போகிற நேரம் தொழுகையுடைய நேரம் வந்து விட்டால் நீங்க பாங்கு சொல்லுங்க. நீங்க நம்ம தனியாக தொழுகிற நேரமும் பாங்கு சொல்லிவிட்டு இக்காமத் சொல்லி தொழுகை நடத்த வேண்டும் என்பதற்கு, நடத்த முடியும் என்பதற்கு இந்த செய்தி ஆதாரம். தனியாளாக இருந்தாலும் நீங்க ஒரு பயணம் போகிறீர்கள், ஒரு இடத்திலே தொழுகையுடைய நேரம் வக்து முடிய போகிறது, ஒரு இடையிலே ஒரு இடத்தில் தான் தொழக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது, அந்த இடத்தில் நீங்கள் நின்று தொழுவதாக இருந்தால் பாங்கு சொல்லி அதற்காக வேண்டி சத்தமிட்டு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இந்த செய்தியை பாருங்க. இந்த செய்தியில அவர் பாலைவனம் போகிறாரு, பாலைவனம் போகிற நேரம் அவருக்கு அறிவுரை சொல்கிறார்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுகையுடைய நேரம் வந்தால் நீங்கள் தொழுகைக்காக நீங்கள் பாங்கு சொல்லுங்கள், அதான் சொல்லுங்கள். அதே நேரம் அந்த பாலைவன பகுதி அல்லவாம், அந்த பகுதியில் நீங்க பாங்கு சொல்ற நேரம் உங்களோட சத்தத்தை உயர்த்தி நீங்கள் பாங்கு சொல்லுங்கள். பாங்கு சொல்ற நேரம் நம்ம மெட்டெடுத்து ராகம் எடுத்து அது பாங்கு கொஞ்சம் பேருக்கு கேட்கும், கொஞ்சம் பேருக்கு என்னத்தை சொன்னார் என்று கேட்காது. ஏன்னா அந்த அளவுக்கு மெட்டெடுக்க பழகிவிட்டார்கள். சப்தமிட்டு பாங்கு சொல்ல வேண்டும் என்ற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுக்கிறார்கள். பாருங்கள், எந்த ஒரு வணக்கமாக இருந்தாலும் அந்த வணக்கங்களில் இஸ்லாம் அமைதியை கடைபிடிக்க சொல்கிறது, சப்தத்தை உயர்த்த வேண்டாம் என்று சொல்கிறது. அல்லாஹ் அக்பர் என்று சொல்லுகிற சத்தம், சுபஹானல்லாஹ் என்கிற சத்தம், இவைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி சப்தத்தை உயர்த்தி சொன்ன நேரம் சொன்னார்கள், நீங்க செவிடனையோ குருடனையோ நீங்கள் அழைக்கவில்லை, நீங்கள் தெளிவாக பார்க்கக்கூடிய கேட்கக்கூடியவனை நீங்கள் அழைக்கிறீர்கள், நீங்கள் எர்பாவு நீங்கள் அமைதியை பேணுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சத்தம் போட்டு கொரோட்டு நீங்கள் தஸ்பீஹ் செய்ய வேண்டாம் என்றார்கள். ஒரு பயணத்தில் இருந்த நேரம் அந்த மார்க்கம் எல்லா இடங்களிலும் என்ன சொல்லுகிறது, சத்தத்தை உயர்த்தக்கூடாது, தாழ்த்தி கொள்ள வேண்டும், அமைதியாக கடைபிடிக்க வேண்டும், அது நடுநிலை சப்தத்தோடு இருக்க வேண்டும் என்று சில இடங்களில் இஸ்லாம் பேசுகிறது, சில இடங்களில் இன்னும் நீங்கள் ரகசியமாக செய்யுங்கள் என்று பேசுகிறது. ஆனால் பாங்கு சொல்லுகின்ற நேரத்தில் மாத்திரம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உன்னுடைய சப்தத்தை நீ உயர்த்தி, எவ்வளவுக்கு உயர்த்த முடியுமோ நீ அவ்வளவு சப்தத்தை உயர்த்தி நீ பாங்கு சொல்லிவிட்டு அந்த அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபைன்னஹு லா யஸ்மஉ மதா சௌத்தில் முஅத்தின ஜின்னுன் வலா இன்சுன் வலா ஷைஉன். எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, நீங்கள் பாங்கு சொல்லுகிற நேரம், அதான் சொல்லுகிற நேரம், அந்த சப்தம் எவ்வளவு தூரம் வரைக்கும் போகிறதோ, எவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த பாங்கு சத்தம் போகிறதோ அந்த அளவுக்கு முஅத்தினுடைய சத்தம் எந்த அளவு தூரம் போகிறதோ அதற்கு இடையில் இருக்கக்கூடிய ஜின்னாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, வலா ஷைஉன் எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி,
அவைகள் எல்லாம் உங்களுடைய பாங்கினுடைய சத்தம் எவ்வளவு தூரம் போகிறதோ அதற்கு இடைப்பட்டவைகள் எல்லாம் அதை கேட்கிறது. கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இல்லா ஷஹிதலஹு யௌமல் கியாமம், நாளை மறுமையில் அத்தனையும் அல்லாஹ்விடத்திலே வந்து உனக்காக சாட்சி சொல்லும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பாங்கு என்கிறது சாதாரண ஒரு அமல் அல்ல, சாதாரண ஒரு இபாதத் அல்ல. வெக்கத்தால் ஒதுங்கி நின்று இன்னொருத்தனுக்கு சொல்லு என்பதற்கு விட்டு கொடுக்குகின்ற இடம் அல்ல. முஅத்தினுடைய அந்த அதானுடைய நேரம் என்கிறது. பாங்கு சொல்றது இல்ல நீங்க சொல்லுங்க, இல்ல நீங்க சொல்லுங்க என்று சொல்லுகின்ற இடம் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் சந்தர்ப்பம் சொன்னார்கள், நீங்கள் மட்டும் இந்த பாங்கு சொல்லுவதனுடைய மகத்துவத்தை நீங்கள் அறிந்திருப்பீர்களே, ஆனால் உங்களுக்கு இடையில் சீட்டு குலுக்கு போட வேண்டி வரும். இன்றைக்கு யாரு பாங்கு சொல்றது, இந்த எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, அவ்வளவு பேர் பேரையும் போட்டு அந்த இப்ப சீட்டை குலுக்கி போட்டு இப்ப யாரு பாங்கு சொல்றேங்கிறத எடுக்குகின்ற நிலைமை வரும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அந்த அளவுக்கு மகத்துவமானது, அந்த அளவுக்கு மிக முக்கியமானது. பாருங்கள், பாலைவனத்தில் இருக்கக்கூடிய அந்த மனிதருக்கு நீங்க பாங்கு சொல்லுங்க, எவ்வளவு தூரத்துக்கு உங்களோட குரல் சத்தம் கேட்கிறதோ அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஜின்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, மரம் செடி கொடி எந்த உயிரினங்களாக இருந்தாலும் சரி, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் உங்களுக்காக சாட்சி சொல்ல போகிறது. என்ன சாட்சி? யா அல்லாஹ் இவன் பாங்கு சொன்னான், யா அல்லாஹ் இவன் பாங்கு சொன்னான் என்ற சாட்சி மட்டுமாம். இவன் பாங்கு சொன்னான் என்பது மட்டுமல்ல, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், இறைவாம் இவன் முஸ்லிம், இவன் கலிமா சொன்னான். மைக்கில் நின்று கொண்டு பாங்கு சொல்வது சாதாரண வார்த்தை அல்ல. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை என்ற ஷஹாதத்தை சொல்லுகின்ற இடம். அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று சாட்சி சொல்கிறேன். பகிரங்கமாக இந்த மண்ணுக்கு மேலால், இந்த குஃப்ரியத்தான் இந்த மண்ணுக்கு மேலால் அல்லாஹ்வுடைய வார்த்தையை பகிரங்கமாக, அல்லாஹ்வை தவிர இந்த பூமியில் எவனும் கடவுள் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பூமியில், அல்லாஹ்வுடைய முஹம்மது அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று பகிரங்கமாக பேசுகின்ற இடம் இந்த முஅத்தின், இந்த அதான் சொல்லுகின்ற நேரம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் அத்தனை சொல்ல போகிறது, யா அல்லாஹ் இவன் முஸ்லிம், இவன் முஸ்லிம். கொடி மரம் செடி கொடி ஜின்களாக இருக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கக்கூடிய அத்தனை பேரும் யா அல்லாஹ் இவன் முஸ்லிம். பாங்கு சொன்னான் என்பது மட்டுமல்ல, இவன் கலிமாவை சொன்னான். ஏனென்றால் அல்லாஹ்வுடைய சொன்னார்கள், இந்த பூமி நிறைய வானம் பூமி நிரம்புகின்ற அளவுக்கு ஒரு மனிதன் பாவம் செய்துவிட்டு பாவம் செய்து கொண்டு இணை வைக்காத நிலையில் முஸ்லிமாக என்னை வந்து சந்தித்தால் நான் அவ்வளவு பாவங்களையும் மன்னிக்கிறேன், அவர்களது கலிமாவுக்காக வேண்டி. அந்த கலிமாவை சான்று பகின்றவர்கள் முஅத்தினுக்கு பாக்கியம் கிடைக்கிறது. முஅத்தினுக்கு அல்லாஹ் பாக்கியத்தை வைக்கிறான். மரங்கள் பேச போகிறது இவன் கலிமாவை சொன்னான் என்று, ஜின்கள் சொல்ல போகிறார்கள் இவர் கலிமாவை சொன்னார் என்று, மனித இனம் பேச போகிறது. யாருடைய காதல் எல்லாம் இவருடைய பாங்கோசை கேட்டதோ அத்தனை பேரும் அல்லாஹ்விடத்தில் இவன் கலிமாவை சொன்னவன் என்று முஸ்லிம் என்பதற்கு சாட்சியாக வரப்போகிறார் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சோதரர்களும், வெட்கம் எங்களுக்கு தடையாக இருந்துவிடக் கூடாது. வெட்கம் எங்களுக்கு வயது போக போக இப்படியே வாலிப பருவம் அடைய அடைய இதிலிருந்து நாம் விலகுவது என்பதை நான் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அளப்பெரிய நன்மைகளை பெற்று தரக்கூடிய ஒன்றுதான் இந்த அதான் சொல்வது என்பதையும் புரிந்து கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் புரிந்து கொள்வானா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லவ்லா அன் ஹதானல்லாஹ் அர்ஸல ரசூலஹு பில் ஹக்கி பஷீரன் வ நதீரா வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வஸராஜன் முனீரா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு செய்தி சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முஅத்தின் பாங்கு சொல்லுவார், அவருக்கு அவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது. இந்த உலகில் அவருக்கு மிகப்பெரிய அதிகாரத்தை இறைவன் ஷைத்தானை விரட்டுகின்ற அதிகாரம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய இவருடைய பாங்கின் ஓசை யாருக்கெல்லாம் கேட்கிறதோ அவ்வளவு பேரும் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வந்து அவருக்கு சாட்சி சொல்லப் போகிறார்கள் என்ற பகுதி மட்டுமல்லாமல், அல்லாஹு தஆலா பாங்கு சொல்லுகிற நேரம் பாங்கு சொல்லாமல் இருக்குகின்ற ஏனையோருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு செய்தி சொல்கிறாங்க.
பாங்கு சொல்லும்போது நீங்கள் பாங்கின் சப்தத்தை கேட்டால் மங்கால ஹீன யஸ்மாவுல் முஅத்தின் முஅத்தின் பாங் அது அதான் சொல்லுகின்ற சப்தத்தை கேட்டு யார் இப்படி சொல்லுகிறாரோ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹி ரப்பா வ பி முஹம்மதின் ரசூலா வ பில் இஸ்லாமி தீனா. இந்த வார்த்தையை யார் சொல்கிறாரோ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக்க லஹு வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு ரதீது பில்லாஹி ரப்பா வ பி முஹம்மதின் ரசூலா வ பில் இஸ்லாமி தீனா. இந்த வார்த்தையை பாங்கு சொல்லும் போது உங்களோட பாங்கு சத்தம் காதில் விழு பாங்கு சொல்லுது என்ற உடனே இன்றைக்கு பெண்கள் தலையில் தூக்கி போட்டுருவா முந்தானையை தலையில் தூக்கி போட வேண்டியதெல்லாம் இஸ்லாம் சொல்லலை. தலையில் போட்டுக்கொண்டு பாங்கு சொல்லும்போது தலையில் போட்டுக்கொள்ள வேண்டும், இந்த சட்டமெல்லாம் இஸ்லாம் சொல்லலை. பாங்கு சொல்லுகிற சப்தம் உங்களுடைய காதுக்கு வந்தால் நீங்கள் இப்படி சொல்லுங்கள், ஊஃபிர லஹு தம்பஹு, அவருடைய பாவம் எல்லாமே மன்னிக்கப்படும் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த வார்த்தையை சொன்னால் பாங்கு சொல்லுகிற நேரமெல்லாம் இந்த வார்த்தை, இந்த துஆவை நீங்கள் சொல்ல வேண்டும், அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னொரு சந்தர்ப்பம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களில் ஒருவர் பாங்கு இதா காலல் முஅத்தினு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர், முஅத்தின் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நீங்களும் அதற்கு பதில் சொல்லி அல்லாஹு அக்பர் சொல்லுங்கள். அவர் எல்லாத்துக்கும் இமாம் முஅத்தின் சொல்லுவது போன்றே சொல்லுங்கள். ஹய்யால ஸலா ஹய்யாலல் ஃபலா வார இடத்தில் மாத்திரம் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்று நீங்கள் சொல்லுங்கள். அதே நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போ பாங்கு சொல்லி அப்படியே பதில் சொல்லி முடிந்ததற்கு பின்னால் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முஅத்தின் முடிப்பார், நீங்களும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முடிக்க வேண்டும். யார் இந்த வார்த்தையை இப்படி இமாமை தொடர்ந்து பதில் சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹ் வரைக்கும் வந்து சொல்லி முடிக்கிறாரோ அவருடைய உள்ளத்தால் மின் கல்பிஹி, அவருடைய உள்ளத்தால் அதை ஏற்றி அதை சொல்லுகிறாரோ தஹலல் ஜன்னா, அவர் சொர்க்கம் போவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. பாங்குக்கு பதில் சொன்னால் அவர் சொர்க்கம் நுழைந்து விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக அன்புள்ள சகோதரர்களே, இது மிகப்பெரிய ஒரு அமல், மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே நேரம் பாங்கு துஆவை குறித்து சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் யார் பாங்கு கேட்டதற்கு பின்னால் அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா என்று வரக்கூடிய அந்த துஆவை யார் ஓதுகிறாரோ அதை நிறைய பேர் என்ன செய்வாங்க என்றால் இன்னும் அதிகப்படியாக ஓதக்கூடிய செய்தியையும் பார்க்கிறோம். நான் சொல்லுகின்ற இந்த பாங்கு துஆவின் முறை உங்களுக்கு பாடமாக இருக்கிறதா என்று பாருங்கள். அதற்கு அதிகப்படியானவைகளை விட்டுவிடுங்கள். அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதனில் வஸீலத வல் ஃபதீலா வபஅஸுஹு மகாமம் மஹ்மூதனில்லதி வஅத்தா. இதுவரைக்கும் தான் பாங்கு துஆ. வர்ஸுகுனா ஷஃபாத்தா அதெல்லாம் ஹதீஸில் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். யார் இந்த பாங்கு துஆவை ஓதுகிறாரோ ஹல்லத் லஹு ஷஃபாஅத்தி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அவருக்கு என்னுடைய ஷஃபாஅத்து, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், என்னுடைய ஷஃபாஅத்து அவருக்கு கிடைக்கும், பரிந்துரை கிடைக்கும். அவனை இறைவன் நரகத்திற்குரியவனாக தெரிவு செய்கிற நேரம் இறைவான் அவனை நீ சுவர்க்கத்துக்கு அனுப்பு என்று அல்லாஹ்விடத்தில் பேசுகின்ற பாக்கியம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு நாளை மறுமையில் இருக்கிறது. அந்த பாக்கியத்திற்கு சொந்தக்காரராக யார் மாறுவார் என்றால் பாங்கு துஆவை ஓதுகின்றவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஃபாஅத்து செய்வதாக வாக்களித்திருக்கிறார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். அதே போன்று இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் அதாவது முஅத்தின் பாங்கு சொல்லுகிற பொழுது நீங்கள் அதற்கு பதில் சொல்லுங்கள், பாங்குக்கு பதில் சொல்லுங்கள். சொல்லி பாங்கு சொல்லி முடித்ததற்கு பின்னால் சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, மன் ஸல்லா அலைய ஸலாத்தன் ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷ்ரன், யாரு என் மீது ஸலவாத்து சொல்கிறார்களோ, ஒரு தடவை ஸலவாத்து சொல்கிறாரோ அவருக்கு அல்லாஹு தஆலா 10 முறை அருள் புரிகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். பாங்கு சொன்னதுக்கு பின்னால் ஸலவாத்து சொல்ல வேண்டும். பாங்குக்கு முன்னால் ஸலவாத்து சொல்வது பித்அத்து, நபிகளார் காட்டித்தரவில்லை. பாங்கு சொன்னதுக்கு பின்னால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று வரக்கூடிய அந்த ஸலவாத்தை சொல்வதுதான் நபி வழி. யார் இதை சொல்லுகிறாரோ, அதை சொல்லுகிறாரோ அவர் ஒரு தடவை அந்த ஸலவாத்து சொன்னதற்காக வேண்டி அல்லாஹ் அவருக்கு 10 முறை அருள் புரிகிறான்.
பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சும்ம சலுல்லாஹலி அல் வசீலாம், நீங்கள் எனக்காக வேண்டி வசீலாவை தேடுங்கள். அல்லாஹ் ரப்பாதி தௌவதி தாமா என்று வரக்கூடிய அந்த பிரார்த்தனையில் வசீலா என்ற வார்த்தை இடம்பெறுகிறது. அந்த துஆவை நீங்கள் ஓதுங்கள். ஏனென்றால் ஃபைன்னஹா மன்சிலத்துன் ஃபில் ஜன்னாம், அது சுவர்க்கத்தில் ஒரு அந்தஸ்து. அந்த இடத்தில் நான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அது நபியில் ஒருத்தருக்குத்தான் கிடைக்க போகிறது. அது எனக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி நீங்கள் சலவாத்தையும் மோதி பாங்கு துவாவையும் ஓதினீர்கள் என்று சொன்னால் நாளை மறுமையில் ஹல்லத் லஹு ஷஃபாஅம், மறுமையில் அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாஅத் இருக்கிறதாக அல்லாஹ்வுடைய தூதர் வாக்களித்தார்கள். ஆக அன்புள்ள சோதர்களையும் அலட்சியமாக இருந்து விடக்கூடாது. சின்ன சின்ன அமல்களாக இருக்கக்கூடிய இந்த பாங்கு சொல்லுகின்றது போன்று இன்னும் உள்ள அமல்கள் இகாமத் சொல்வது போன்று இதற்கெல்லாம் நானும் நீங்களும் முந்திக் கொள்ள வேண்டும். முதல் சப்பு என்பது பலருக்கு வெட்கத்தை உண்டு பண்ணி அவர் 2வது சப்பில் தான் போய் நிற்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, முதல் சப்பில் அதுவும் ஒரு அமல், மிக முக்கியமான ஒரு அமல்களில் ஒன்று. அப்போ வெட்கம் அதை தடையாக இருந்து பின் சப்புக்கு உங்களை அனுப்புகிறதாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு எச்சரிக்கையை சொன்னார்கள், யார் முதல் சப்புக்கு வராமல் வேண்டுமென்றே பின்னடித்து பின்வரிசையிலே நிற்கிறாரோ அவரை அல்லாஹ் அப்படியே பின்னடிக்கவே செய்யட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தார்கள், துஆ செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம். ஆக எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். வெட்கம் எனக்கும் உங்களுக்கும் தடையாக இருந்து விடக்கூடாது. நல்ல அமல்களை நானும் நீங்களும் முந்திக் கொள்வோம். வல்லவன் ரஹ்மான் என்னை உங்களையும் புரிந்து கொள்வானாக. வா குலு கோரிஹாத வஸ்தகு பிறகு